Hi guys, இப்போ ஒரு வழியா விச்சர் சீசன் 2 ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே யாரோ சில பேர் ஏதோ ஒரு ஊருக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அங்கிருந்த ஒரு லாட்ஜ் கதவை தட்டி எங்களுக்கு இங்க தங்க இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, ஏதோ ஒரு உருவம் டக்குன்னு பறந்து வந்து அவரு கூட்டு வந்த கெஸ்ட்டை காலி பண்ணி போட்டுட்டு அந்த மொட்டையும் காலி பண்ணிட்டு கடைசியா இருந்த ஒரு லேடியையும் காலி பண்ணி போட்டுருது. அப்படியே டைட்டில் கார்டு போட்டு இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்றாங்க. நெல்ஃப்கார்ட்ஸ்க்கும் நம்ம மேஜர்ஸ்க்கும் நடுவுல நடந்த வார்ல இப்ப நிறைய பேர் இறந்துட்ட மாதிரி காட்டுறாங்க. நம்ம மேஜர்ஸ் ட்ரூப் டெட் பாடி எல்லாம் செக் பண்ணி நெல்ஃப்கார்டியன்ஸ் யாராவது இன்னமும் உயிரோட இருந்தா அவங்கள காலி பண்ணிட்டு இருக்க. டிசா இறந்து போன அவங்க ஆளுங்களோட மெமரிஸ் எல்லாம் செக் பண்ணி எனிஃபரை கண்டுபிடிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சிரிய கூட்டிட்டு நம்ம கெரல்ட் இப்ப இந்த இடத்துக்கு வராரு. எனிஃபர் எங்க அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, டிஸ் நடந்த வார்ல எங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக அவ உயிரை தியாகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவர் அப்படியே சம காண்டோட டிஸ்ஸ முறைச்சு பார்த்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அவரும் நம்ம சிரியும் இப்போ ஒரு இடத்துல கேம்ப் போட்டு தங்கி இருக்காங்க. சிரிக்கு சிண்டால நடந்த விஷயம்லாம் நைட் மர்ஜா வந்து அவங்கள தூங்கவே விட மாட்டேங்குது. முழிச்சு பார்த்தா நம்ம கெரல்ட் அவங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருக்கும் அதே நிலைமை தான். நைட் மர்ஜா அவரையும் தூங்க விடுறது இல்ல. நம்ம இனிமே என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, நம்ம ஹீரோ நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அது சரி, இப்போ நம்ம அடுத்ததா எங்க போறது? பேசாம நம்ம ஸ்கெலிக்கு போலாமா? அங்கேயும் சிண்டாவை சேர்ந்த நிறைய பேர் தங்கி இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்ல, போலாம், ஆனா அந்த இடத்துக்கு கிங் ஆகணும்னு நினைக்கிற பேட் பிரீத்தை நீ கல்யாணம் பண்ணிக்கணுமே அப்படின்னு அவர் சொல்ல, சிரிக்கு நமக்குன்னு ஒரு சேஃபான இடம் இப்போதைக்கு எங்கேயுமே இல்ல அப்படிங்கறதே இப்பதான் புரிய வருது. நம்ம டிஸ்ஸு அவங்க ஆளுங்களும் வார்ல அடிப்பட்ட அவங்க ஆளுங்க எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு எனிஃபரை பத்தி அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரிய வரல. வார்ல முழுசா ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் இப்போதைக்கு அவங்களுக்கு வரல. நம்ம நெல்ஃப்கார்டியன்ஸை தோக்கடிச்சிட்டோங்கிறது உண்மைதான். ஆனா இன்னமும் அவங்க கிட்ட எவ்வளவு ட்ரூப்ஸ் மிச்சம் இருக்கு அப்படிங்கறத பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நாங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டோம். பிரிசனர் வாயை திறக்கல அப்படின்னு அவங்க சொல்ல, டிஸ் அவன் வாயை திறக்கலனாலும் என்னால உண்மையை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அங்கிருந்த ஒரு மொட்டை மேஜ், இல்ல நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது, நமக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவ பண்ணவான்னு கேட்கல, பண்ண போறேன்னு சொல்றா அப்படின்னு அங்கிருந்த இன்னொருத்தர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண, இவங்களாம் நினைக்கிற மாதிரி நம்ம எனிஃபர் ஒன்னும் சாகல, அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அவங்க கண் முழிச்சு பார்க்கும் போது நெல்ஃப்கார்டியன்ஸை லீட் பண்ணிட்டு இருந்த அவங்களோட மேஜான ஃப்ரெங்கிலா விகோ அவங்க முன்னாடி இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம கெரல்ட் சிரியை கூட்டிட்டு விச்சர்ஸ்லாம் விண்டர்ல தங்கி அவங்க எனர்ஜியை ரிகவர் பண்ணிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. உண்மையிலேயே நீ சொல்ற மாதிரி ஒரு இடம் இருந்துச்சுன்னா அதை பத்தி எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு நம்ம சிரி சொல்ல, நான் சின்ன பையனா இருக்கும் போது ஒரு தடவை நாங்க எதிர்பார்க்காத நேரத்துல எங்க இடத்தை அட்டாக் பண்ணிட்டாங்க. எங்கள நிறைய பேர் இறந்துட்டோம். அன்னையில இருந்து யாருக்கும் தெரியாம எங்க அடையாளத்தை மறைச்சிட்டு நாங்க சீக்கிரட்டா வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னையில இருந்து நீயும் அந்த மாதிரி தான் இருக்க போற அப்படின்னு அவர் சொல்ல, வழியில ஒரு மான் செத்து கிடக்கிறத அவர் பாக்குறாரு. அதோட காயப்பட்ட சதை எடுத்து அப்படியே அவர் சாப்பிட்டு பார்க்க, அந்த இடத்துல ஏதோ தப்பா இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே புரியுது. பக்கத்துல ஒரு லாட்ஜ் இருக்கு. ஆனா அந்த இடமே வழக்கத்துக்கு மாறா ரொம்பவே மயான அமைதியா இருந்ததுனால அவர் அப்படியே அந்த லாட்ஜை தாண்டி கொஞ்சம் தூரத்துல இருக்கிற அவரோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு அவங்கள கூட்டு போறாரு. அந்த இடமும் ரொம்பவே அமைதியா தான் இருக்கு. அவங்க உள்ள போனோடனே டோர் தானாவே லாக் ஆயிக்குது. வீட்டுக்குள்ள இருந்து கண்ணாமண்ணான்னு சவுண்ட் கேட்டு டக்குன்னு கதவை உடைச்சிட்டு ஒரு பீஸ்ட் அப்படியே பாஞ்சு வந்து நம்ம ஹீரோவை காலி பண்ண பார்க்க, திருப்பி போட்டு அவர் அது கதையை முடிக்க ரெடி ஆயிடுறாரு. கெரல்ட் நான் தான் நெவிலியன், உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, அவர் அப்படியே அவங்க ரெண்டு பேரையும் உள்ள கூட்டு போய் நம்ம சிரிக்கு ஹார்ட் டப்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நம்ம கெரல்ட்ட உள்ள கூட்டு போய் பழைய கதையெல்லாம் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாம் இப்ப இருக்கு. கொஞ்ச நேரத்துல நம்ம சிரியும் அங்க வந்துடுறாங்க. புது ட்ரெஸ் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு அவங்க சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவரு கைத்தட்ட நிறைய சாப்பாடு ஐட்டம் எல்லாம் கீழே விழுவுது. நம்ம விச்சருக்கு லைட்டா காண்டானாலும் நம்ம சிரி அவரு பண்றதெல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்றாங்க. கெரல்ட்டும் நானும் எப்படி ஃப்ரெண்ட் ஆனான்னு உனக்கு தெரியுமா? ஒரு தடவை எங்க ராஜ்யத்துக்கு சொந்தமான ஒரு காட்டு பகுதிக்குள்ள ஒரு மான்ஸ்டர் பூந்துருச்சு. அது கொல்றதுக்காக என் அப்பா ஒரு விச்சரை ஹையர் பண்றாரு. அவன் பேரு கெரல்ட் ஆஃப் ரிவியா. ஆனா அவனுக்கு முன்னாடியே நான் அதை கொண்டு என் அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஃபாரஸ்ட்குள்ள பூந்து நான் அதை கொல்ல ட்ரை பண்ண, அந்த மான்ஸ்டர் என்னையும் பிடிச்சிருச்சு. அப்ப இவன் தான் நான் காப்பாத்தினதோட மட்டும் இல்லாம அதை கொண்டு அது தலையை என்கிட்ட கொடுத்து அதை என் அப்பா கிட்ட கொண்டு போக சொன்னா. அன்னைக்கு தான் முதலும் கடைசியுமா அவர் என்ன நினைச்சு பெருமைப்பட்டது. அவன் ரொம்பவே நல்லவன் அப்படின்னு அவர் சொல்ல, அவ்வளோ நல்லவனா நீ அப்படின்னு சொல்லி நம்ம சிரி நம்ம கெரல்ட் அப்படியே
ஒரு லுக் விடுறாங்க. சரி சரி அந்த கதையெல்லாம் விடு, நீ எப்படி இந்த மாதிரி மாறணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, அவரு ஒரு லயன் டெம்பிள இடிச்சிட்டதாவும் அங்கிருந்த ஒரு நன் அவர் இந்த மாதிரி மாறணும்னு அவரை சபிச்சு வாழ்க்கை ஃபுல்லா ஒரு தனிமையிலே வாழணும்னு சொல்லி சாபம் விட்டுட்டதாவும் அவரு சொல்றாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க சிட்டில ஏன் யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம கிரெல்ட் கேட்க, நெவிலியன் உனக்கு தான் தெரியுமே நார்த்தும் சவுத்தும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அவங்க பிரச்சனைக்கு நடுவுல அதுங்களை கண்டுக்க இங்க யாருமே இல்ல, மான்ஸ்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பூமியை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அவரு சொல்ல, மேல இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது, அது ஒண்ணும் இல்ல அது வெறினா, அது ஒரு பூனைக்குட்டி, அதான் இவ்வளவு காலமா எனக்கு கம்பெனி கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு அவரு சொல்ல, நம்ம ஹீரோக்கு லைட்டா டவுட் வருது, நீ தனிமையில இருக்கணும்னு தானே சபிக்கப்பட்டிருக்க, அப்புறம் எப்படி அந்த பூனை அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, நம்ம சரி ஒரு பூனைக்குட்டியை நீ இந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்கிற, அதெல்லாம் நமக்கு ஒன்னும் ஆகாது போய் தூங்கு அப்படின்னு சொல்லி அவர் அங்கிருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. இருந்தாலும் கிரல்ட்டுக்கு டவுட்டாவே இருக்கு, சிரி சேஃபா இருப்பால அப்படின்னு சொல்லி அவரு திரும்ப திரும்ப நெவிலியன் கிட்ட கேட்டுட்டே இருக்க, நம்ம டிசா அவங்க கிட்ட மாட்டின ஒரு நெல்ஃப் கார்டியனை டார்ச்சர் பண்ணி அவங்க ட்ரூப்ஸை பத்தி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவன் வாயை திறக்க மாட்டான், நீ இனிமே எதையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவன் மண்டையை உடைச்சிட்டு மூளைக்குள்ள கையை விட்டு அப்படியே குடஞ்சு உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்க, வலி தாங்க முடியாம அந்த நெல்ஃப் கார்டியன் சோல்ஜர் அப்படியே கதற ஆரம்பிச்சிடறான். நம்ம ஜெனிஃபர் வீகோ கிட்ட நீங்க தான் வார்ல தோத்துட்டீங்களே, பேசாம எங்க கூட வந்து சேர்ந்துக்கங்க, நாங்க உங்களை மன்னிச்சு ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, வீகோ இது வார் கிடையாது ஜெனிஃபர், வாருக்கு முன்னாடி நடந்த ஒரு சாதாரண பேட்டில் மட்டும்தான், வார் இனிமே தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதான் பாக்குறேனே உங்க ஆளுங்கெல்லாம் கை காலெல்லாம் கட்டு போட்டுட்டு திரும்பவும் நார்த்துக்கு ஓடிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட சாப்பிட நல்ல சாப்பாடு கூட இல்ல, இன்னும் எவ்வளவு காலத்துக்கு நீங்க தாங்க போறீங்கன்னு கூட தெரியல, பேசாம எங்க கூட வந்து சேர்ந்துக்கங்க அப்படின்னு அவங்க சொல்ல, வீகோவால எதுவுமே சொல்ல முடியல, அவங்க பயங்கர கோவத்துல இருக்காங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. நம்ம நெவிலியன் சிரி தூங்க போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கதைலாம் சொல்றாரு, அது ஒரு எல்வினுக்கும் ஒரு மேஜிக்குமான லவ் ஸ்டோரி, அவங்க லைஃப் ரொம்பவே ஹாப்பியா போயிட்டு இருந்துச்சு, ஆனா குழந்தை பிறந்த உடனே அவங்க ஆளுங்க அவங்க லவ் ஏத்துக்காம பேரண்ட்ஸ் ரெண்டு பேரையுமே கொன்னுட்டாங்க அப்படின்னு அவர் சொல்ல, இந்த கதை கேட்கறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம ஜெனிஃபரோட கதை மாதிரியே இருக்கு, ஆனா அது என்னங்கிறத போக போக தான் பார்க்கணும். சிரி நெவிலியன் ஃபீல் பண்றத பார்த்து அவருக்கு ஆறுதல் சொல்றாங்க, கவலைப்படாதீங்க உங்களுக்குன்னு ஒரு உண்மையான லவ் கிடைக்கும், நீங்க கண்டிப்பா உங்க சாபத்திலிருந்து வெளியே வருவீங்க அப்படின்னு அவங்க சொல்ல, இல்ல அவங்க செஞ்ச பாவம் தான் அவங்கள பீஸ்டா மாத்துது, எனக்கு கிடைச்ச இந்த தண்டனை சரியானதான், நான் அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ தூங்கு நம்ம காலைல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அங்கிருந்து வெளியே போக, நம்ம கிரல்ட் இப்ப ரோச் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப நெவிலியன் வீட்ல இருந்து சிட்டியை நோக்கி போற ஒரு காலடி தடம் அவர் கண்ணில் படுது, அவன் கண்டிப்பா நம்ம கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு திரும்பவும் அப்படியே உள்ள போக, நம்ம கிரல்ட் நெவிலியன் கிட்ட நம்ம ஒரு கேம் விளையாடலாம், உன் அப்பாவை யாரு குறி வச்சு அட்டாக் பண்றாங்களோ அவங்க வின்னர், தோக்குறவங்க ஜெயிக்கிறவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு அவரு சொல்ல, நெவிலியன் கேமுக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கத்தியை அந்த இடத்துக்கு வர வைக்கிறாரு. நம்ம விச்சர் தூக்கி போடுற ஒரு கத்தி கூட அவர் அப்பாவோட போட்டோ மேல குத்த மாட்டேங்குது, எல்லாமே வெளியே போயிட்டே இருக்கு. நம்ம நெவிலியன் கேள்வி கேட்க கேட்க நம்ம விச்சரும் லா ஆஃப் டெஸ்டினி நம்ம சிரி அவருக்கு எப்படி கிடைச்சாங்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் அப்படியே ஒன்னு ஒன்னா சொல்லிட்டே இருக்காரு. இவ்வளவு காலமா தனிமையிலே வாழ்ந்துட்டு இருந்த உனக்கு ஏன்ஷியன்ட் ப்ராமிஸான லா ஆஃப் டெஸ்டினி மூலியமா இப்போ ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா, சரி சொல்லு நீ அவளை எப்படி ஏத்துக்கிட்ட, உன்ன இந்த மாதிரி மாத்தினது யாரு அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, ஜெனிஃபர் அப்படின்னு அவரு சொல்றாரு, உன் பார மனசை உடைச்சு உன்னை புரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு யாரு, அவளை நான் உடனே பார்க்கணுமே அப்படின்னு அவரு சொல்ல, அவ செத்துட்டா அப்படின்னு அவரு சொல்றாரு. நெவிலியனுக்கு அவரு நிலைமையை நினைச்சு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, அவருக்காக லைட்டா ஃபீல் பண்ணிட்டு நம்ம விச்சர் திரும்பவும் தோத்து போக, இதான் உனக்கான கஷ்டமான கேள்வின்னு நினைக்கிறேன், நீ சிறிய உன் இடத்துக்கு கூட்டு போய் அவளையும் உன்ன மாதிரி மாத்த போறங்கிறது அவளுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, இல்ல அவளுக்கு அந்த நிலைமை வராது அப்படின்னு அவரு சொல்றாரு, ஆனா உனக்கு வந்துச்சே, உன்ன மாதிரி விச்சர்ஸ உருவாக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்ல நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, அது இன்னமும் உனக்கு ஞாபகத்துல இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, நம்ம கிரல்ட் அவரோட மேஜிக் நைஃப் எடுத்து டக்குன்னு அவர் அப்பா போட்டோலயே கரெக்டா சொருகிடுறாரு. இப்ப என்னோட டர்ன், ஒரே ஒரு கேள்விதான், நீ எதுக்காக அந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்ச அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, நீ எதை பத்தி கேட்கிற எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லி நெவிலியன் லைட்டா நழுவி, சரி நீ போய் தூங்கு எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போயிடுறாரு. நம்ம சிரி அவங்க ரூம்ல தூங்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு திரும்பவும் நைட் மர்ஜ் வர ஆரம்பிச்சிருது. அந்த ரூமோட டாப் கார்னர்ல இருந்து ஒரு பொண்ணு அப்படியே தலைகீழ நடந்து வராங்க, அவங்க கை கால்லாம் உடஞ்ச மாதிரி இருக்கு, அப்படியே சீலிங் வழியா நடந்து வந்து நம்ம சிரிய பார்த்துட்டு அப்படியே கீழே வந்து அவங்க கண்ணை தொடச்சு விட, நம்ம சிரி டக்குனு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடுறாங்க. நீங்க யாரு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, வெரினா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வெரினாங்கிறது பூனைக்குட்டின்ல நெவிலியன் சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, அவங்க அப்படியே மைண்ட் வயசுலயே நான் ஒன்ன மாதிரி இல்ல அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கூட வந்திருக்கிற நம்ம விச்சர் ஒரு கொலைகாரன் அப்படின்னும், அவன் இது வரைக்கும் நிறைய மான்ஸ்டரை கொண்டு இருக்கான் அப்படின்னு அவங்க சொல்ல, ஆமா மான்ஸ்டர்ஸ் எல்லாம் மக்களுக்கு கெட்டது செய்யும், அவர் அதை கொல்றாரு அப்படின்னு
அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மனுஷங்க எல்லாருக்குமே கெட்டது செய்யக்கூடியவங்க, அதை நீ ஒரு நாள் புரிஞ்சுப்ப. சிரிக்கு இப்பதான் விஷயமே புரியுது. நெவிலியன் உன்னை விச்சர் கிட்ட இருந்து காப்பாத்துறாரு, நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க வெறினா அப்படியே திருன்னு முழிச்சிட்டு நீங்க இருந்து போற வரைக்கும் உனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கையை கிஸ் பண்ணி அவங்கள தூங்க வச்சுட்டு அப்படியே அங்கிருந்து ஓடிடுறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ சிட்டிக்குள்ள போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்த அந்த மொட்டையோட டெட் பாடிலாம் அந்த இடத்துல கிடக்கு. ரத்த கரையோட காலச்சி கொஞ்ச தூரம் வந்துட்டு அப்படியே காணாம போக அடச்சை அப்பனா அதெல்லாம் பறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து திரும்பவும் வேக வேகமா அவர் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வராரு. சரி நீ உடனே ரோச்சை கூட்டிட்டு இந்த இடத்த விட்டு வெளியே போயிடு அப்படின்னு அவர் சொல்ல அவங்க ஏன் இதுக்குன்னு கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம கிரல்ட் அவரோட பவர்ஸை வெளியே கொண்டு வரக்கூடிய அந்த லிக்விட குடிச்சிட்டு உடனே போ அப்படின்னு சொல்ல விச்சர் மான்ஸ்டர் ஹண்டிங்க்கு இப்ப ரெடி ஆயிடுறாரு. வெறினா நெவிலியன் ரூம்ல உட்காந்து அவரு கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்காங்க. விச்சர் அவங்கள சென்ஸ் பண்ணி டக்குன்னு உள்ள வர அவங்க அப்படியே ஒரு கத்தி அவர் அப்படியே பறக்க விட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனா அவர் அவங்கள உரதையில திரும்பவும் கண்டுபிடிச்சிடுறாரு. அவங்க 2 பேருக்கும் சம சண்டை நடக்குது. வெறினா விச்சர் அடிச்ச அடியில அப்படியே வெளியே வந்து விழுந்துடுறாங்க. சரி அங்க நடக்கிற எல்லாத்தையும் பயத்தோட பாத்துட்டு இருக்க கிரல்ட் அவங்கள அங்க இருந்து வெளியே ஓட சொல்றாரு. அந்த மாதிரி செய்யாத, அவன் உன்னை பயமுடுத்துறான், நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்ல கிரல்ட் அவங்கள அப்படியே அடிச்சு பறக்க விட்டுறாரு. உள்ள போனவங்க அவங்களோட ஒரிஜினல் ஃபார்முக்கு மாதிரி நிஜமாவே இப்ப பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ அப்பயே அவங்கள உள்ள அவங்க அசந்த நேரமா பார்த்து அவங்கள அடிச்சு காலி பண்ணிடுறாரு. வேம்பயர் ஃபார்ம்ல இந்த வெறினா இப்ப திரும்பவும் ஹியூமன் ஃபார்முக்கு மாறிடுறாங்க. நம்ம சிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ண அவங்க அப்படியே நம்ம சிரியை பிடிச்சி லாக் பண்ணிடுறாங்க. நீ மட்டும் இப்ப இந்த இடத்த விட்டு வெளியே போலனா நான் உங்களை சாகடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வேம்பயரா மாதிரி அவங்கள கொல்ல ட்ரை பண்ண பின்னால இருந்து நம்ம நெவிலியன் அவங்கள சொருகிடுறாரு. என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அவர் சொல்ல அவங்க அப்படியே கை கால்லாம் உடைச்சிட்டு தலையும் அப்படியே பின்பக்கமா திருப்பிட்டு நீ என் கூட தான் இருக்கணும், அப்படி இல்லனா நீ இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவரையும் அப்படியே கொல்ல வர கிரல்ட் அவங்க தலையை கூறு போட்டுறாரு. கட்டான வெறினாவோட தலை அப்படியே நம்ம சிரி கிட்ட வந்து மைண்ட் வைஸ்லயே ஒரு நாள் அவன் உன்கிட்டயும் வருவான் அப்படின்னு சொல்ல அவங்க அப்படியே பயத்துல அவங்களை எரிச்சு சாம்பல் ஆக்கிடுறாங்க. அவங்க உடம்பு அழிஞ்சு போனதுக்கு அப்புறமா நம்ம நெவிலியனும் இப்ப பழைய நிலைமைக்கு வந்துடுறாரு. நம்ம விச்சர் இதான் உன் கர்சுக்கான கியூர், லவ் அண்ட் பிளட், நீ இப்ப சரியாயிட்ட அப்படின்னு சொல்ல சரியாய் என்ன பண்றது, ஒரு நாள் நான் அவளை ஒரு காட்டு பகுதிக்குள்ள பார்த்தேன், அடிப்பட்ட நிலைமையில இருந்தா நான் தான் அவளை காப்பாத்தி கூட்டு வந்தேன், என் ரத்தத்தை குடிச்சு அவளை உயிர் வாழ சொன்னேன், நான் எப்படி இருந்தேங்கிறத பத்தி அவ கவலைப்படல, என்ன உண்மையா லவ் பண்ணான் அப்படின்னு அவர் சொல்ல கிரல்ட் அவங்க ஏமாத்திட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத அவருக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாரு. நெவிலியன் அதை கேட்கிற மாதிரியே இல்ல, அவரு செஞ்ச பாவம் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. உண்மையிலேயே எனக்கு இந்த சாபம் கிடைச்சது நான் லயன் டெம்பிள் அழிச்சதுக்காக இல்ல, அங்கிருந்த ஒரு நன்கிட்ட நான் அப்படின்னு அவர் சொல்ல அவரு எவ்வளவு மோசமானவருங்கிறது இப்பதான் அவங்க 2 பேருக்குமே புரியுது. நம்ம விச்சர் நம்ம சிரியை கூட்டிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப கிரல்ட் தயவு செஞ்சு போவாத, உன் கத்தியை வச்சு என்ன கொண்டு எனக்கு சாபம் விமோச்சனை கொடு அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே கதற ஆரம்பிச்சிடுறாரு. உன் சாபம் சரியாயிடுச்சு, நீ ஒரு ஹியூமன், நீ அதை பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து வெளியே போக அவங்க 2 பேரும் இடம் இல்லாம இப்போ ஒரு இடத்துல ஃபயர் கேம்ப் வச்சு அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம சிரிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, நான் அதை வேணுனே பண்ணல, நான் பயப்படுறப்ப என் பவர்ஸ் தானாவே வெளியே வருது, ஒரு நாள் நான் இந்த உலகத்தையே எரிச்சிருவோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. நம்ம கிரல்ட் எனக்கும் அந்த மாதிரி ஆயிருக்கு, இந்த உலகத்திலேயே ரொம்பவே கஷ்டமான காரியம் எதுன்னு தெரியுமா, நம்ம பயத்தை ஃபேஸ் பண்றது, ஆனா நான் அதை பண்ண, நீயும் அதை பண்ணி தான் ஆகணும், அப்பதான் உன் பிரச்சனையிலேருந்து உன்னால வெளியே வர முடியும், உன்னை காப்பாத்த இப்ப நான் இருக்கேன், எதை பத்தியும் கவலைப்படாம தைரியமா இரு அப்படின்னு அவர் சொல்ல நம்ம ஜெனிஃபர் வீகோட ஆளுங்கலாம் ஒரு இடத்துல கேம்ப் வச்சு தங்கி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்ப திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து ஒரு ஆர்ச்சர் குரூப் அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. நம்ம ஜெனிஃபர் நான் ரொம்பவே பவர்ஃபுல்னு உனக்கு தெரியல, சீக்கிரமா என் கட்டை அவுத்து விடு, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்ல வீகோ லாக்கர் ரிலீஸ் பண்ணா இவன் நம்மளே அடிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. பெரிய பெரிய ஈட்டியா வந்து அவங்க கேங் மொத்தத்தையும் இப்ப காலி பண்ணிடுது. நம்ம வீகோவோ ஜெனிஃபரும் மட்டும்தான் இப்ப அங்க பாக்கி இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க அப்படியே முழிச்சிட்டு இருக்க. அப்படியே எபிசோட் 1 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.